இனிமே இந்த சுகர் கேண்டி பார்த்தாலே அது பூக்கியாக தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய நினைவு சின்னமாக இப்படி ஆரம்பிக்கிறோம் நாங்கள் இவெண்ட்டை. ஸோ அழகாக பூக்கி பேட்டர்னையும் வந்து பின்றாரு, பின்னி நமக்காக சாப்பிட கொடுக்குறாரு. ஓகே சார், நீங்க யாருக்கு விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு கொடுத்துடலாம் சார். நிறைய பேர் இருக்காங்க சார். அப்படியே மீண்டும் இதே பிரஸ் மீட் நிறைய ஹோஸ்ட் பண்ணணும், மேடைக்கு வரணும். அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குழந்தை இருக்காங்களே, இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவரை பார்த்தா உங்களுக்கு பூக்கி மாதிரி இருக்கா சார்? அநியாயமா சார். விஜய் ஆண்டனி சார், உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு? ரிப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லா பாருங்க. ஐயோ சார், நான் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு இங்க தான் வரணும் சார். அப்புறம் அடுத்த தலைப்பு செய்திகள் ஆடுவேன். கொடுங்க ரிப்போர்ட்டர்ஸ் சார்பா இவங்களுக்கு ஒரு பூக்கி கொடுக்கலாம். யாருங்க சார்? நிறைய பேர் நிறைய நபர்களை சொல்றீங்க, எல்லாருமே பூக்கி தான். உங்க எல்லார் சார்பாகவும் நான் விஜய் ஆண்டனி சார் கொடுக்கிறேன். பிஸ்மி சார் வாங்கிக்கங்க சார். வாங்க சார். எனக்கு உங்களை பார்த்தா பூக்கி மாதிரி தெரியும் சார். நீங்க வாங்க சார். வாங்க சார், நான் தரேன். வாங்க. இது யாரு? நான் அவரை செலக்ட் பண்ணானா அவர் உங்களை தான் செலக்ட் பண்ணிருக்காரு. பத்திரிகையாளர் சார்பா நீங்க வந்து பூக்கி சாக்லேட் வாங்கிக்கிறீங்க சார். சார் அது சார் என்ன எதிர்பார்க்கறாருன்னா வந்து தரணும் எதிர்பார்க்கறாரு. அப்படிதான் வாங்க சார். வாங்க ஐயா, கொடுங்க ஐயா. பெருசா கொடுங்க. சார் நீங்க சொல்றத பார்த்தா பூக்கி கேண்டி குடுக்குற மாதிரி தெரியலையே சார். பெருசா கொடுங்க. ஓகே சார், உள்ள வாங்க. வாங்க சார். ஆண்ட்ரூ சார். சார் தாத்தா கொடுத்தா ஓகேவா? கல்யாணி கொடுக்கணுமா உங்களுக்கு? யார் வேணும்? இல்ல நான் தரணுமா? சரி. சார் ரொம்ப நேரமா ஆண்ட்ரூஸ்க்கு நிறைய வாக்குகள் வந்த காரணத்தினால் உங்களுடைய பெர்மிஷனோட அந்த ஆண்ட்ரூஸ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பூக்கி சாக்லேட் வந்து அவருக்காக வழங்கப்படுது. சொன்னால ஆண்ட்ரூஸ் அவர்களே ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வாங்க. யார் அந்த ஆண்ட்ரூஸ்னு எங்களுக்கே பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கு. பூக்கி டீம் சார்பாக பிஸ்மி சாருக்கு உங்களுக்காக ஒரு சாக்லேட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆண்ட்ரூஸ் வாங்க. ஆண்ட்ரூஸ் ப்ளீஸ். ஆண்ட்ரூஸ் யாரு? அந்த ஆண்ட்ரூஸ் நானே பார்க்கணும் போல இருக்கு. யாரு? அவர் எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. வர சொல்லுங்க சார். ரொம்ப சிக்கல்கள்ல மாட்டி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்ல வந்துட்டாங்க சார். அப்படி ஒருத்தங்களை வந்து நம்ம காயப்படுத்த கூடாது இல்லையா? அவரும் வராரு நமக்காக. கடைசி கல்யாணி கையால வாங்க போற அவர் வந்து ஆண்ட்ரூஸ் தான். வாங்க கல்யாணி ஐயா, நீங்க ரெடி பண்ணலாம். ஏன் உங்களுக்கு இந்த மவுஸ்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் பேசுங்க. ஏதாவது உங்களை பத்தி சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு. இல்ல சும்மா ஏதாவது சொல்லுங்க. இல்ல சும்மா சொல்லுங்க. உங்களை எல்லாருமே ஆண்ட்ரூன்னு சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க? கல்யாணம் ஆகலையா? மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர். உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். இப்ப நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க. ஓகேவா? நீங்க பூக்கின்னு சொல்றாங்க. நீங்க பூக்கியா சார்? பூக்கி சார் இப்படி வாங்க சார். ரொம்ப ஷையா இருக்கீங்கன்னு தெரியுது. கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட். சூப்பர். நம்முடைய பூக்கி ஆண்ட்ரூஸ் அவர்களுக்காக ஒரு உற்சாகமான ரோப் போடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஆண்ட்ரூஸ் அவர்களே. ஐயா ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். இனிமே நீங்க எங்க கேண்டி வித்தாலும் எல்லாருக்கும் பூக்கி தான் ஞாபகத்துக்கு வரணும். அதனால தான் இந்த மேடையில இதோட ஆரம்பிக்கிறோம், இந்த வைப்ஸோட. ஓகே, நன்றி ஐயா. தேங்க்யூ சோ மச். அவருக்காக மீண்டும் வந்து நன்றி சொல்லலாம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.